Hello all, welcome to my channel Surya's Life Lens. ஒரு பவர் பேக்டு சூப்பர் பியூரி பார்க்கலாம். அவகேடோ எடுத்துக்கலாம், பனானா எடுத்துருக்கேன், ப்ளூபெர்ரி சேர்த்து பண்ணுற இந்த பியூரி வந்து ரொம்ப நியூட்ரிஷன் ரிச்சுங்க. ஹெல்தி ஃபேட்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். குயிக் அண்ட் ஈஸியாக ஸ்டமக் ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி இது. மேலே நட்ஸ் பவுடர் போட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப நேரம் பசி தாங்கும் இது. கேரட் ஆனியன் கட் பண்ணி அதை பியூரி பண்ணி தோசை மாவோடு கலந்து தோசை தான் பண்ண போகிறோம். கேரட்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த தோசை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையாக ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வெஜிடபிள்ஸ் குழம்பெல்லாம் சாப்பிடாத பசங்க இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி பீட்ரூட் சொரக்கான்னு எல்லாத்துலேயுமே பண்ணலாங்க. குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கலாம். நெய் போட்டுக்கிட்டு நல்லா தோசை வார்த்து எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸி. கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இந்த கேரட் டேஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். இல்லைனா டின்னருக்கு கூட இது நல்ல ரெசிபி தான். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவங்களா எடுத்து ஃபிங்கர் ஃபுட்டு மாதிரி கொடுக்கறதுக்கும் இது நல்ல ரெசிபி. நெக்ஸ்ட் நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ண போகிறேன். மில்கில் வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இந்த மிக்சரில் ரொம்ப நேரம் நம்ம போட்டு டிப் பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப கொலன்னு போயிடும். லைட்டாக 2-3 டிப் பண்ணி எடுத்துகிட்டு தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் பட்டர் நம்ம சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆப்பிள் பேன்கேக் பார்க்கலாம். ஆப்பிளை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூட நாட்டு சர்க்கரை நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பியூரியில் நம்ம ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் கூட கலந்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை மாவு இல்லை சத்து மாவு எது வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கோதுமை மாவு போட்டிருக்கேன். இதே ரெசிப்பியாக நம்ம சத்து மாவு வச்சும் பண்ணலாம். எனக்கு இங்கே ரெட் பனானா ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது யூஎஸில். ஸோ அதனால் நான் இந்தியாவிலேருந்து வரும்போது ரெட் பனானா பவுடர் வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் நல்லா ஹீட் பண்ணி பேன்கேக் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதுவும் மீடியம் ஹீட்டில் வச்சு நெய் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது நான் லஞ்ச் பாக்ஸுக்குமே செஞ்சு கொடுப்பேங்க. என் பெரிய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது போல் ரெசிபி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Audio Journal.